சூழ்நிலையில் மாறப்போறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்கள் எனக்கு செய்யறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்ப பண்ணிட்டு இருந்தான்? நம்புகிறதுக்கே ஏது இல்லாத இருந்த போது இதை பண்ணி கொண்டிருந்தான். நம்புகிறதுக்கு ஏது இல்லாத போது உட்கார்ந்து இந்த வயசான அம்மாவையே பார்த்துக்கிட்டு உனக்கும் வயசாயிடுச்சு எனக்கும் வயசாயிடுச்சுன்னு இதை பற்றி பேசிட்டு இல்ல, அதை எண்ணாது இருந்தான். அது ஒரு பெரிய பொருட்டல்ல. உனக்கு வயசானது பெரிய பொருட்டல்ல, இல்ல எனக்கு வயசானதும் பெரிய பொருட்டல்ல. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரோ அதுதான் பெருசு. பாருங்க, என்னைக்கு நம்முடைய பிரச்சனையை பற்றி நாம் சிந்திக்கிறோமோ அப்ப என்ன பண்ணிடுறோம்? பிரச்சனையை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விட பெருசாக்கிறோம். வயசானதை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை விட பெருசாக்க கூடாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது இவருடைய வயசை விட பெரிய காரியம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது இவர் எத்தனை வயசு, 1000 வயசு ஆகட்டுமே, அது பரவாயில்ல. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தத்தை பெருசுபடுத்த வேணும். தேவன் அப்பேற்பட்ட மனுஷன் மீது பிரியமாயிருக்கிறார். கர்த்தரை பிரியப்படுத்துறது எப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, ஏதோ தாடி வளர்த்தா பிரியமாயிருவாரா கர்த்தர் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. தாடி எல்லாம் கர்த்தர் பிரியமாறுது இல்ல, ஷேவ் பண்றதுலயும் கர்த்தர் பிரியமாறுது இல்ல. நீங்க வைக்கிறவங்க வச்சுங்க, ஷேவ் பண்ணிக்கிறவங்க பண்ணீங்க. கர்த்தர் எதுல பிரியமா இருக்கிறாரு? விசுவாசத்துல தான் பிரியப்படுறாரு கர்த்தர். விசுவாசம் தான் என்ன? அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. நீங்க உங்க பிரச்சனையை பெருசாக்குறீங்களா, அதை பெருசா நினைக்கிறீங்களா, அல்லது அவருடைய வாக்குத்தத்தத்தை பெருசா நினைக்கிறீங்களா? அவருடைய வார்த்தையை பேசுறீங்களா, உங்களுக்கு பிரச்சனையை பேசுறீங்களா? வார்த்தையை பேசுற மனுஷன் தான் கர்த்தர் சொல்றார், அவன் பேர்ல நான் பிரியமா இருக்கிறேன், அவனுக்கு நான் எல்லாவற்றையும்